Hello friends, welcome to our channel. Anna University recently re-examination schedule ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த re-examination எப்படி நடக்கும், என்ன பேசிஸில் நடக்கும், நம்ம அதை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம், ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு re-examination எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் செமஸ்டரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எக்ஸாம் எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எக்ஸாம் அவங்க கொஸ்டின் வந்துட்டு அவங்களோட மெயிலுக்கு ஏதாவது வரும். ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த தடவை இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மோடில் எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ எய்தர் கூகுள் கிளாஸ் ரூம் ஆகட்டும், மைக்ரோசாஃப்டில் டீம் ஆகட்டும், ஸோ ஏதோ ஒரு மோடில் எந்த மோட் வந்துட்டு ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மோட் வந்துட்டு ஒவ்வொரு காலேஜஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதில் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தானே அப்படிங்கிற கேள்வி இருக்கும். கண்டிப்பாக இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இல்லை, ஆஃப்லைன் எக்ஸாம் தான். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம் நீங்கள் வீட்டில் இருந்து பேப்பர் பென் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அதாவது இந்த கொரோனா பீரியட்க்கு முன்னால் நம்ம காலேஜஸில் கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போது உடனே கொஸ்டின் பேப்பர் தருவாங்க, ஒரு இன்விஜிலேட்டர்ஸ் நம்மளுக்காக நிற்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டில் நம்ம ஒரு 3 hours எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அதே பேட்டர்னில் தான் இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறோம். 3 hours எக்ஸாம் எழுத போகிறோம். கொஸ்டின் அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு மோட் சொன்னேன் இல்லையா, கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு ஒரு மோட் சொன்னேன்ல, மைக்ரோசாஃப்ட் டீம் அப்படிங்கிற ஒரு மோட் சொன்னேன்ல. ஸோ அந்த மோடில் ஏதோ ஒரு வகையில் உங்கள் காலேஜஸ் எந்த மோட் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ உங்களை அதில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30 minutes முன்னால் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 9:30க்கு அந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கிடச்சிரும். எந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ 2 mark கொஸ்டின்ஸ் தான் 10 கொஸ்டின் இருக்கும். அப்புறமா பார்ட் பி 13 mark கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்கும். பார்ட் சி 15 mark கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணும்போது 100 marksக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்துடுச்சு, நான் எக்ஸாம் பேப்பர் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, எக்ஸாம் வந்துட்டு நம்ம A4 ஷீட்டில் எழுதுனா போதும். ஸோ A4 ஷீட்டில் எழுதுறது 15 பேப்பர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை விட கூடாது, எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ 15 பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது 2 சைடும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் அப்படி 2 பக்கமும் எழுதிக்கலாம். அப்போது நம்மளுக்கு டோட்டலாக 30 pages கிடைக்கும். ஸோ அந்த 30 பேஜில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு நம்ம ப்ளூ அண்ட் பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய இமேஜஸ் வந்துட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம எல்லாமே நம்ம ஓன் ஹேண்ட் ரிட்டனாக தான் என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுதணும். அடுத்தது இந்த எக்ஸாம் பேப்பரில் டாப் ரைட் கார்னரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட நேம், அப்புறமா எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த சப்ஜெக்டோட சப்ஜெக்ட் கோட் எழுதிக்கிடணும். அப்புறமா எக்ஸாம் அந்த பேஜுக்கு கீழே பாட்டமில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த பேஜ் நம்பர், எந்த பேஜில் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த பேஜோட நம்பர் போட்டுட்டு அப்புறமா உங்களோட சைன் வித் டேட்டும் அதில் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் போட்டுக்கணும். அடுத்ததாக ஸோ இது ஆன்சர் எழுதிட்டேன், கொஸ்டின் வந்துடுச்சு, ஆன்சரும் எழுதிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி PDF ஃபைலாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ PDF ஃபைலுக்கு எப்படி நேம் கொடுப்போம், 1 2 3 அப்படி நேமெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த PDF ஃபைலுக்கு நேம் வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களோட சப்ஜெக்ட் கோடும் சேர்த்து அந்த PDFக்கு நேம் கொடுங்க, PDF ஃபைலுக்கு நேம் கொடுங்க. ஸோ அடுத்ததாக உங்களோட ஸ்கேன் பண்ணிட்டீங்க, ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ணிட்டீங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு மோட் சொன்னோம் இல்லையா, கூகுள் கிளாஸ் ரூம் அல்லது டீம். ஸோ இந்த இதில் உங்கள் காலேஜ் எது ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதில் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது எக்ஸாக்ட்லி 1:00 3 hours எக்ஸாம் 1:00 உங்கள் எக்ஸாம் முடியும். ஸோ அடுத்த ஒரு 1 hour இருக்கு இல்லையா 2:00. ஸோ அந்த 2:00 முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணி விடணும். ஸோ அந்த 2:00 முன்னால் அப்லோட் பண்ணி விடுறவங்களுக்கு மட்டும்தான் அட்டெண்டன்ஸ், அதாவது நீங்கள் தான் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணதா அர்த்தம். ஸோ 2:00 மேலே அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ஆப்சென்ட் அப்படின்ட்டு தான் என்னாகும், மார்க் ஆகும். ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு நான் எல்லாமே எழுதி வச்சுட்டேன், அப்லோடும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க, ஸோ உங்கள் பேப்பரை வந்துட்டு கிளாத் லைன் கவர் அப்படிங்கிற கவர்க்குள்ளாடி போடணும். ஸோ கிளாத் லைன் கவர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லா ஸ்டேஷ்னரிஸ்லேயும் கிடைக்கும். எல்லா இந்த பென் எல்லாம் வாங்குறீங்க இல்லையா, ஸோ எல்லா கடைகள்லையும் அல்லது மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்டில் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாத் லைன் கவர் கிடைக்கும். ஸோ அந்த கவரில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்துட்டு சென்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம கொரியர் பண்ணக்கூடாது, ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் இந்த ரெண்டும்ல மூலமாக தான் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு அனுப்பிவிடணும். ஸோ இதை யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட பிரின்சிபலுக்கு அனுப்பிவிடணும், பிரின்சிபல் அல்லது சிஎஸ்க்கு அனுப்பிவிடணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிரின்சிபல் சாருக்கு அனுப்புறது எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் செஷனில் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் செஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணிடணும். இப்போ உங்கள் எக்ஸாம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் செஷனில் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் செஷனை நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்துட்டு போஸ்ட் பண்ணிடணும். ஸோ அப்புறமா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி கவராக பேக் பண்ணுங்கள், சரியா? எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரே கவராக போடாதீங்க, தனித்தனி எக்ஸாமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸாம் கவர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்மளுக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக எக்ஸாம் ஷெட்யூல் ஒன்றும் போடலை இது வரைக்கும். ஸோ ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக எந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு நான் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வியூ ஆகுது இல்லையா, ஸோ இந்த இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களோட காலேஜுக்கு உங்களோட பிரின்சிபல் அல்லது உங்களோட சிஎஸ்க்கு இந்த பேப்பர் வந்துட்டு அனுப்பிவிடணும். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர்ஸ். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.